5 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவின் பிரம்மாண்ட ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்ப மையத்தை சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி உலகின் முன்னணி நிறுவனமான குகா இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து கற்றல் மற்றும் பயிற்சி மையத்தை தொடங்கியுள்ளது. இந்த தொழில்நுட்பமானது 1000 பேர் செய்யக்கூடிய வேலையை சில மணி நேரத்தில் செய்யக்கூடிய நவீன மிஷின் ஆகும். கார் தொழிற்சாலைகள், மருத்துவத்துறை, எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பல வேலை வாய்ப்பை எளிதாக கையாளக்கூடிய அளவில் இந்த தொழில்நுட்பமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பயன்பெறுவர். இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலகளவில் பல இன்ஜினியர்களை நம் தமிழ்நாட்டில் இருந்து உருவாக்க முடியும் என்பதே இதன் இலக்காகும். இந்த ரோபோட்டிக் மிஷினில் பல வகையான வித்தைகளை நாம் எளிதாக கையாள முடியும். மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தை குகா மையத்தின் முதன்மை மண்டல அதிகாரி ஆலன் ஃபேங், சென்னை தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் பார்த்தசாரதி ஸ்ரீராம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் இது மாதிரி படிக்கிற மாணவர்கள்லாம் இங்கே வந்து படிக்கலாம். அதே மாதிரி பாலிடெக்னிக்கில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு தேவையான என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொபாட்டிக்கில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. அவங்களை இங்கே அனுப்பி ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. அதாவது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எந்த விதமான மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் தேவையான அத்தனை ஒர்க்கர்ஸுக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இங்கே இருக்கு. ஆஸ்திரேலியா, இந்தியா, கொரியா இத்தனை கண்ட்ரீஸ்க்கும் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிள். இப்போ நாங்கள் வந்து இந்த டீமோடு இருக்கிறதுனால அவங்களோட சப்போர்ட்டு, கைடன்ஸ் எல்லாமே எங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு ஏசியாவாக சேர்ந்து வேலை பார்க்குறோம். இந்தியா மட்டும் இல்லாமல் ஏசியாவாக சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் அவங்க அந்த டீம் எல்லாமே இங்கே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்.